நயன்தாரா தற்போது சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூத்த நடிகர்கள் கூட நடிப்பதனால நயன்தாராவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு போக்கஸ் பண்றது இல்ல அப்படின்றதுனால தற்போது தன்னை சுற்றி அமையும் கதைகளில் மட்டுமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மாயா படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததை தொடர்ந்து மீண்டும் டோரா அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க நம்மளுடைய நயன்தாரா. இந்த படம் வெளிவந்த போது நல்ல வசூலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அப்படின்றது தாங்க உண்மை. இந்த படத்துல வடநாட்டு இளைஞர்கள் தான் வந்துட்டு வில்லனா அடிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வடநாட்டு இளைஞராக பானிபூரி விற்பவர் நடித்தவர் தான் வெற்றி. இவர் இந்த படத்தில் நடித்தது குறித்து நெகிழ்ச்சியுடன் பேசியிருக்காருங்க. இதில் நயன்தாராவை பலரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுதியானவர் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளின அவரு அதுக்கப்புறமா சொன்ன விஷயம் தாங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக்கா இருந்துச்சு. நயன்தாரா எல்லாருக்குமே ரொம்பவே எளிமையா பழகினாரு. என் கழுத்தை நெருக்கும் காட்சியில கூட உங்களுக்கு வலிச்சா என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க. மேடம் எனக்கு இதுதான் வாழ்க்கை, என்னுடைய கழுத்தை நீங்க உண்மையை நெரிச்சா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா கிட்ட சொன்னேன். அவரும் தத்ரூபமா இருப்பதற்காகவே என் கழுத்தை உண்மையாவே வந்துட்டு பயங்கரமா நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா வலிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த வலியை நான் எங்கேயுமே காட்டலங்க. அதை பொறுத்துக்கிட்டு அப்படியேதான் நடிச்சேன். அதுதாங்க உண்மை. நயன்தாரா நம்ம சொல்றதையும் கேட்டு நடிக்கிறாங்க அப்படின்றத நினைக்கவே ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நயன்தாராவை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு அந்த வடநாட்டு இளைஞர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.